இந்த 2024 ரிலீஸ் ஆன படங்களோட டாப் 5 தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். 5th பிளேஸில் ஜெயம் ரவியோட சைரன். இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 15.25 crore. 4th பிளேஸில் நம்ம ரஜினிகாந்தோட லால் சலாம். இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 18.60 crore. 3rd பிளேஸில் மலையாள மூவியான மஞ்சுமெல் பாய்ஸ். இந்த படத்தோட 13 days கலெக்ஷன் 21.50 crore. 2nd பிளேஸில் தனுஷோட கேப்டன் மில்லர். இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 38.90 crore. 1st பிளேஸில் நம்ம சிவகார்த்திகேயன் அயலான். இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 57.40 crore. அடுத்து சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ் மற்றும் ராஷ்மிகா மந்தனா சேர்ந்து நடிக்கிற பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி தான் D51. இந்த D51 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான். அடுத்து தக் லைஃப் மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன், ஜெயம் ரவி, த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தில் ஆல்ரெடி நம்ம துல்கர் சல்மான் ஆன்போர்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் துல்கர் சல்மானுக்கு டேட் இஷ்யூனால இந்த கமல்ஹாசன் 234 தக் லைஃப் படத்துலேருந்து வெளியே போயிட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த ரோலில் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அமரன் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி சேர்ந்து நடிக்கிற படம். இந்த அமரன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்களாம் 55 crore. நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே அதிகமான டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு வாங்கியிருக்கிற படம் இந்த அமரன். நம்ம விஜய் சேதுபதி மற்றும் கத்ரீனா கைஃப் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் மேரி கிறிஸ்மஸ். இந்த படத்தை பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில். இந்த படத்தை பார்த்த எல்லாருமே இந்த படம் டீசெண்டாக இருக்குது, நம்பி இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம்னு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நாளைக்கு மார்ச் 8 இந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில்.